ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி இன்னொரு பாப்புலர் கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட். இதோட பேர் வந்து ஹொட்டக். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி அந்த ஈஸ்ட்டை வந்து ஒரு ஓரத்தில் 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். இப்போ வந்து இதில் 1 கப் மைதா மாவு, அதுக்கப்புறம் ½ கப் வந்து க்ளூட்டனஸ் ரைஸ் ஃப்ளார். இது வந்து நீங்கள் ஈஸியாக அமேசானில் வாங்கலாம். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிக்கி டோவில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்ல ஒரு பெரட்டிட்டு மூடி போட்டு ஒரு 130 மினிட்ஸ் டு 1 hour உங்களோட வெதரை பொறுத்து அந்த ரைசிங், அதாவது இந்த ஈஸ்ட் டோ வந்து டபுள் ஆகணும் சைஸ், அது வந்து 1 hour வரைக்கும் ஆகும். இப்போ ஃபில்லிங்க்கு வந்து என்னென்னா பொடிச்ச ஜாகரி, பட்டை பொடி, சினமன் பவுடர், வால்நட்ஸ். நீங்கள் வால்நட்ஸ்க்கு பதில் பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், எந்த சீட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளோட டோ வந்து டபுள் ஆகிடுச்சு பாருங்கள். டோ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டிக்கி டோ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கையில் நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்மளோட டோலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க. கையில் நம்ம ஆயில் தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டோவை லேசாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃபில்லிங், அந்த சினமன் சுகர், அதை வந்து உள்ளே வச்சு சைடில் வந்து நீங்கள் அதை வந்து ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். கையில் நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஹோல் தெரியுது அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஏதாவது டோ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது வந்து நீங்கள் எல்லாமே அந்த ப்ரௌன் சுகர் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கணும். இப்போ நான் வந்து ஆயிலை வந்து லோ ஹீட்டில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த செஞ்சு வச்சுருக்கிற இந்த மிக்ஸ்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணி திருப்பி போடுங்க. இப்போ ஒரு பொட்டேட்டோ மேஷர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஸ் பண்ணக்கூடியதை எடுத்து மேலே வந்து மெல்லமாக அமுக்கி விடுங்க. இந்த பர்டிகுலர் இது வந்து ஒரு பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட். அது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் இதில் வந்து ஒரு பெரிய கிரிடில் மாதிரி வச்சு அதில் வந்து இந்த ஆயில் வந்து இருக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதில் அவங்க ஒவ்வொன்றா போட்டு லோ அண்ட் ஸ்லோவாட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஹாட்டாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அவுட்டர் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே லைட்டாக சூயியாக இருக்கும். ஆனால் அந்த ப்ரௌன் சுகர்லாம் மெல்ட் ஆகி ஒரு சிரப் மாதிரி ஸ்டிக்கியாக ஸ்வீட்டாக சினமன் ஃப்ளேவரில் அந்த நட்ஸுமே இடையில சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் டைம் எடுத்து லோ அண்ட் ஸ்லோவாக திருப்பி போட்டு நல்லா கோல்டனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. செம்ம ஹாட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் இதை நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி வந்து yummy.com இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.